ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் வீட்டில் பனானா இருக்குதா, லெஃப்ட் ஓவர் பனானா இருக்குதா, அதில் வச்சு நீங்கள் வந்து செய்யலாம். இப்போ நான் வந்து 2 பனானா எடுத்துருக்கேன். பனானா தோசை செய்யலாம் நம்ம வாங்க. இப்போ 2 பனானாவை நான் வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பழம் பனானாவை எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இப்போ 2 நாள் 3 நாள் ஆன பனானா கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்து நல்லா பழமாக இருக்கிறது பார்த்து எடுத்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே நம்ம வந்து வெல்லம் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம ஆட்டி இருக்கிறது. இப்போ வந்து நம்ம மாவு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1.5 கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோடா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து 1 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து மிக்ஸ் பண்ணின்னு இருக்கேன். முதல்ல தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழமோ அதுக்கப்புறம் வெல்லமோ சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம கரண்டி வச்சு நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். இது வந்து நல்லா ஒரு கெட்டி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து தோசை ஊற்றுற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து மிக்ஸ் பண்ணின்னு இருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு வெல்லம் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தோசைக்கல் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா தொடிச்சிக்கலாம் தோசைக்கல்ல. இப்போ வந்து 1 கரண்டி மாவு எடுத்துகிட்டு நம்ம வந்து தேய்ச்சி கொடுக்கலாம். ரொம்ப லேசாக தேய்க்கணும் மாவை, ரொம்ப ஜோராக தேய்க்காதீங்க. தோசை ஊற்றியாச்சு. இது வந்து மீடியம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நெய் சேர்க்க போகிறேன் நான். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஊற்றிட்டு நம்ம வந்து 2 பக்கமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நெய் விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னொரு தோசை கூட ஊற்றி காமிக்கிறேன். இந்த தோசை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் கூட இது வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது கூட நம்ம வந்து இந்த ரெசிபியை செய்யலாம். இந்த வந்து பனானா தோசை செய்யலாம். இப்போ இன்னொரு தோசை கூட நான் ஊற்றிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வருதுன்னு. இதுக்கும் அதே போல் நம்ம வந்து நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துகிட்டு நல்லா ஒரு கோல்டன் கலர் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து ஹனி கூட சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.